அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் செல்லும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 வெளிநாட்டவர்கள். குவைத்துடைய நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து போலி குவைத்திகள் அதிகரிப்பு. வீட்டு தொழிலாளர்கள் உஷார். உங்கள் விசாவை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஏடிஎம் மிஷினை உடைத்த 2 வெளிநாட்டவர்களுக்கு வலைவீச்சு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டிற்கு கடல் வழியாக ஹாஷிஷ் எனும் தடை செய்யப்பட்ட பொருளை இல்லீகலாக குவைத்தியர்கள் கொண்டு வந்த 5 ஈரான் நாட்டை சேர்ந்த குடிமக்களுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் அதிரடியாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தகவல் தொடர்பாக அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஈரானில் இருந்து கடல் வழியாக 176 கிலோகிராம் ஹாஷிஷ் எனும் குவைத் தடை செய்த போதைப் பொருளை குவைத்தியர்கள் கொண்டு வந்த 5 ஈரான் நாட்டை சேர்ந்த குடிமக்களுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. விசாரணையில் 5 பேரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்தை பொறுத்த வரைக்குங்க, குவைத் தடை செய்த பொருளை குவைத்திற்குள் விமானம் வழியாகவோ தரை வழியாகவோ கடல் வழியாக கொண்டு வருவது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். அதுவும் இந்த போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டால் அவ்வளோதான், மரண தண்டனை கன்ஃபார்ம். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத் வரும்போது அதிக எச்சரிக்கையாக உங்கள் பொருட்களை கொண்டு வாங்க. என் ஃப்ரெண்டு கொடுத்தான், எங்கள் ரிலேஷன் கொடுத்தாங்கன்னு கண்மூடித்தனமாக பொருட்களை கொண்டு வராதீங்க. தப்பி தவறி அதில் குவைத் தடை செய்த பொருட்கள் இருந்தால் அவ்வளோதான், உங்கள் லைஃப் காலி. அதனால் குவைத் வரும்போது அதிக எச்சரிக்கையாக வாங்க. அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் அரசுக்கு இப்போ மிகப்பெரிய தலைவலியாக உருமாறி உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேக் குவைத்திகளின் அதிகரிப்பு தாங்க. இப்போ அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி 36 குழந்தைகளின் குவைத்தி குடியினை ஃபேக் என தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 36 குழந்தைகளும் ஒரே ஒரு அரபியின் குழந்தைகள் என அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது ஒரு குவைத்தி குடிமகன் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்களை தயாரித்து அதன் மூலம் 36 குழந்தைகளுக்கு குவைத்தி சிட்டிசன்ஷிப் பெற்றுள்ளான். இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, குவைத்தில் இதுபோன்ற 1000க்கும் மேற்பட்ட குவைத்திகள் போலி டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பித்து குவைத்தி குடிமை பெற்றுள்ளார்கள். இப்போ குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் போலி குவைத்திகளை கண்டறிந்து அவர்களின் குவைத்தி குடிமை ரத்து செய்ய உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதுபோல குவைத்தில் உள்ள நம் ஆளுங்க, குறிப்பாக குவைத்தி வீடுகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், வீட்டு பணி பெண்கள் உங்களுடைய குவைத்தி ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய விசாவுக்கும் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருக்காரு. அவருடைய குவைத்தி குடியுரிமை கேன்சல் செய்யப்பட்டுள்ளதால் அவர் இப்போ ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாயிருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இஷ்பிலியா ஏரியாவில் உள்ள ஏடிஎம் மிஷினை உடைத்து பணம் திருட முயன்ற நபர்களை இஷ்பிலியா காவல்துறை தேடி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் வெளியிட்ட அறிவிப்பின்படி இஷ்பிலியாவில் உள்ள ஏடிஎம் மிஷினை 2 வெளிநாட்டவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி உடைக்க முற்பட்டனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியவில்லை. இறுதியில் காவல்துறை அந்த இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது 2 வெளிநாட்டவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். இப்போ சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோவை வைத்து 2 வெளிநாட்டவர்களை இஷ்பிலியா காவல்துறை தேடி வருகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 40 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 49 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். கொச்சின் டு குவைத் 10,800 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொச்சின் 51 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். பெங்களூர் டு குவைத் 5,400 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு பெங்களூர் 40 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். கொழும்பு டு குவைத் 55 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொழும்பு 29 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $970 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 655 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 945 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத், சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், கத்தார் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை கொண்டு வரலாம். பெண்கள் 20 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை கொண்டு வரலாம். இதுதாங்க லிமிட். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தால் கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.